ஹாய், வெல்கம் டு பூனா லைஃப் ஸ்டைல் vlog. இந்த லைஃப் ஸ்டைல் vlogல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேவை வந்து ஒரு vlog-ஆக பார்க்கலாம். மார்னிங் இப்போ இங்கே 8 o'clock இருக்கும். 8 o'clock தான் இன்றைக்கி எந்திரிச்சோம். ஸ்கூல்லாம் லீவுனா கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிப்போம் எல்லோரும். ஸோ 8 o'clock ஆகும். இந்த பூனை எப்பவுமே இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஏதாவது கொடுத்தா மட்டும் பயந்து ஓடிடும். பாவம் அந்த பூனையா மாமியே முத்துறீங்க. கூப்பிட்றேன், ஏதாவது கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்குன்னு கூப்பிட்றேன். ஆனால் அது புரிய மாட்டேங்குது. இந்த ஊர் பாஷை தெரிஞ்ச பூனையாக இருக்கும் போல. சன் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளாராக தெரியும், பட் ரொம்ப குளிருதுங்க. நிஜமாக சொல்லணும், நான் ப்ராமிஸாக ரொம்ப குளிருது. ஓவர் கூலிங்காக இருக்குது. கொஞ்ச நேரம் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். நான் கிடையாது, அம்மா தான். நான் மட்டும்தான். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 25 மினிட்ஸ் வாக் பண்ண டெய்லியே பண்ணுறது தான். ஸ்கூல் ஒன்று எங்களுக்கு ஸ்கூல் இருந்தால் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த கூலிங்லேயே நடக்கணும். ஒரு 1/2 hour அப்படி இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் இங்கே வாக் பண்ணால் நல்லாயிருக்கும். இடம் பார்க்குறதுக்கு இதுதான் கைஸுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெதர் சன் இருக்கு. வெதர் இப்போ என்னடா டிகிரி காட்டுது ஃபோனில் மொபைலில் சிஸ்டமில் காட்டு. இவங்க எப்படி தான் இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ தான் நாங்கள் போய் கட்டிட்டு வந்தனால எந்திரிச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேடம் 10 மணி வரைக்கும் அசைக்க முடியாது. வாங்க மம்மி, நம்ம போய் நடக்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு வரேன். காற்று சரியான காற்று, செம்ம காற்று அடிக்குது. சூப்பராக இருக்குது. குளிர் ஆனால் நல்லா இருக்குல்ல. பட் வந்து சன் இருக்குது. சன் இருக்கும். அது சன் வரும், அதோட கடமையை அது செய்யும். ஆனால் வந்து ஹீட்டாக இருக்காது. இந்த ஹார்டாக ஹீட்டாக இருக்கிறதுல இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெதர் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எந்த அளவுக்கு குளிர் இருந்தால் பூஜா போயிட்டு ஷட்டர் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறா. ரொம்ப குளிருது இல்லை? ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மைனஸ் இல்லை, சாரி, 18 டிகிரி காட்டுது. 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு காட்டுது வெதர். ஃபோனில் கூட அப்படி தான் காட்டுது, செக் பண்ணும். ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், பேக் வியூ பிளேஸ்லாம் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலான்ட்டு. பட்டு எங்களுக்கு கம்பெனி கொடுக்காதான் இங்கே யாரும் இல்லை. அதுதான் ஒரு மைனஸ். யாரும் கிடையாது, நாங்கள் தான். பூனையாக இருக்கிறது நம்மளுக்கு கேட்ஸ் இருக்குல்ல, அதான் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்கும். அவளை பார்த்து பயந்து ஓடுது. கம்பெனி கொடுக்கும். க்ரோலாம் நீங்கள் இப்போலாம் வர க்ரோ வரும். 8 o'clock தானே ஆகுது. அவங்க வர்றதுக்கு ஒரு 10 o'clock ஆகும். வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க. குளிர்ல ரொம்ப குளிர், காற்று பயங்கரமாக இருக்கு. அவ்வளோ போயிடலாம். வாடா, நான் தானே வாக்கிங் பண்ணணும். நீ எதுக்கு இப்போ வெளியில் வந்தீங்க? குளிருது பாப்பா, வாண்ணா. சரி ஓகே, நான் வாக் பண்ணுறேன். நீ இப்படி ஃபோன் பிடி. குட்டி வாட்ச் மாதிரி நான் அங்கே இருக்கேன், அது கட்டிக்கிட்டேன். ஆனால் கடைக்கு போயிட்டு நிஜம் ஆயிட்டேன்னா இல்லை ஈக்குவலாக நான் நம்ம ஆயிட்டோம். டெய்லி நான் என்னடி அப்பு கமல் மாதிரி குட்டி குட்டியாகவே போயிட்டுருக்கேன். நீ சீக்கிரம் நடந்துட்டு வாங்கம்மா, குளிருது. இது வரணும். வந்தாச்சு, வாக்கிங் முடிச்சுட்டு. வீடு பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. புதுவித டெக்னிக். பூஜாக்கு வந்து இந்த குளிரில் பிரெயின் வந்து ஏடாகுடமாக வேலை செய்யும். வீடெல்லாம் கொஞ்சம் மெஸியாக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ என்ன டிஃபன் செய்கிறது, ஐடியா கொடுங்க. என்ன டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். சாட்டர்டே உங்களோட டர்ன் தானே, சொல்லுங்கள். என்ன டிஃபன்? என்னோடய கிச்சன் மட்டும் நான் எப்பவுமே பலன்னு வச்சுருவேன். புட்டு பண்ணலாமா? வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, புட்டு தான். செவப்பரிசி எடுத்துட்டோம். பூஜாமா செய்யக்கூடாது, போய் செவப்பரிசி எடுத்துக்கோ, புட்டு பண்ணலாம். அந்த பாக்ஸில் இருக்கு பாரு. புட்டு நல்லா இருக்குமா? டேடி வந்தாருன்னா தேங்காய் உடைச்சு கொடுத்தா துருவி போட்டுடலாம்.
புட்டு மாவா? இதை நான் கேவர் மாவா அங்கே அரைச்சி வச்சிருக்கேன். இல்லை புட்டு மாவு தான். இந்த மாதிரி புட்டு மாவு அரைச்சி வச்சுக்கிறது. இது வந்து சிவப்பரிசி இருக்கு இல்லையா, அது சிவப்பரிசி, அப்புறம் கேவரு, கம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வறுத்து பவுடர், ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அப்புறம் பவுடர் வந்து வறுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது. புட்டு பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம், என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ரெடிமேடாக நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம். மாவு வந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். 3 போட்டுக்கலாம். புட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 3.5 போட்டுக்கலாம். காலியாக ரொம்ப அரைக்கணும். மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு கொஞ்சமாக தண்ணி, நல்லா தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புட்டுக்கு மாவு பிசைவாங்க இல்லையா, குட்டி குட்டியாக பால்ஸ் அதெல்லாம் உடச்சி விட்டு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைகிற மாதிரி. இது லஞ்சா பிரேக்ஃபாஸ்ட்டா? பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் சிக்கன். யோசிக்கணும். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வேலையே முடியலையே. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை வந்து இப்படி பிடிச்சி இருக்கும்போது இதை டப்புன்னு உடைச்சிடணும். உடஞ்சா உடையும். அப்போ திரும்ப பால்ஸ் ஆகாதா? ஆகாது. அதுதான் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட். இதுதான் இதோட மெஷர்மெண்ட். பற்றியா, இது நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பால் மாதிரி பண்ணி டக்குன்னு உடைக்கலாம். வேக வைக்கலாம். போனேன் கிளாத்தில் போட்டு தான் வேக வைக்கணுமா? அப்படியே வேக வச்சிடக்கூடாது, இட்லி மாதிரி ஆயிடுமா? இட்லி இதில் வைக்க வைக்கக்கூடாதுண்ணா. இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரும். மேம் இதை அப்படியே வச்சு மூடணும்னா நெருப்பில் பற்றிக்கும் தானே? ஏமா உனக்கு இப்படிலாம் தோணும்? பூச்சாக்கு அறிவு சாப்பிட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். இது ஒரு 20 மினிட்ஸ் வேகும். நான் தேங்காய்லாம் சேர்க்காம அப்படியே வேக வைப்பேன். சில பேர் தேங்காய்லாம் போடுவாங்க. நான் வேக வச்சதுக்கு அப்புறமா தேங்காய் போட்டு சக்கரை போட்டு கலந்துடும். அம்மா கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு வந்து சக்கரை கம்மியாக போடணும், ஒருத்தவங்களுக்கு சக்கரை அதிகமாக போடணும். சக்கரை அதிகமாக போடுறது நான் தான். அந்த அம்மாவுக்கு சக்கரை அதிகம், அதனால நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ அவங்க பிளேட்டில் அவங்க போடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்படியோ யோசிச்சு ஒரு முடிவு பண்ணாச்சு. இனி லஞ்சு ஒன்று யோசிக்கணும். யா, நேற்று வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தோம். எங்கே ஒரு இடம் போகிறோம், அது எங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ ஷேர் பண்ணிப்பேன். அதுக்காக போகிறதுக்காக நாங்கள் ஒரு சில பர்ச்சேஸ்லாம் இப்போ பண்ணிட்டு வந்தோம் நேற்று, சின்ன ஷாப்பிங் மாதிரி. ஸோ அது என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பாப்பா. அது இது அம்மா, இது வந்து பூஜாக்கு எடுத்த ஒரு டிஷர்ட். சிம்பிளான ஒரு டிஷர்ட், சிம்பிளாக பிளைனாக இருக்க மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்துருக்கேன். ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. ப்ளூ வந்து பூஜாவோட ஃபேவரட். ஸோ அதுக்கு மேட்சாக வந்து கிரேல வந்து ஒரு பேண்ட் மாதிரி, கிரேல இருக்கும். கிரே அண்ட் ஒயிட் தெரியுதா தெரியல, அது வந்து ஒரு மாதிரி ஷேடாக ஒரு பிளைன் பேண்ட் சேம் அந்த டிஷர்ட்க்கு மேட்சாக இருக்க மாதிரி. அப்புறம் என்ன அர்த்தம், அப்புறம் இது வந்து மோகிதாக்கு ஒரு ஃப்ராக். ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஃப்ராக் பார்க்கறதுக்கு. அந்த பாப்பா அக்காக்கு க்யூட்டாக இருக்காது. பூஜா அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு பப் ஸ்லீவ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸ்லீவ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக நல்லா இருக்குது இந்த ஃப்ராக். செஸ்கிட் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வருது, இதுவும் நல்லா இருக்கு. மோஸ்ட்லி இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் ட்ரெஸ் போடுறாங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி ட்ரெஸ் மாடல் இங்கே கிடைக்காது. ஸோ இதே தேடி தேடி நம்ம சைஸுக்கு எடுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய சைஸ் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து மோகிதாக்கு எடுத்தோம். இது வந்து லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும். பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி டார்க்காக இருந்ததா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரியுதா தெரியல, இது வந்து ஃபுல் ஃப்ராக் வரும், ஃபுல்லாக வரும். என் சைஸுக்கு இது ரொம்ப பெருசு தான், ஆல்டர் பண்ணி தான் போடணும். ஸோ இந்த ஃப்ராக் வந்து நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், இங்கேயும் பஃப்
பஃப் வர மாதிரி இது கொஞ்சம் எலாஸ்டிக். இதுக்கு பெல்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் எனக்காக எடுத்தது. நல்லா இருக்கா சொல்லுங்க. ஸோ எனக்கு இந்த கலரும் இந்த ஃப்ளவர் டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி. ஸோ அதனால இது அட்ராக்டிவாக இருக்கேன்னு சொல்லி இது செலக்ட் பண்ணியிருக்கேன். என் சைஸுக்கெலாம் கிடைக்காது. ஸோ சைஸ் பெருசாகவே எடுத்துட்டு அதை ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ், இவ்வளோ தூரம் வருது. நான் இது போட்டேன்னா முழுகிடுவேன். இதை வந்து ஆல்டேஷன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம். இது எனக்கு கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி, இங்கேயும் அதே மாதிரி தான் எலாஸ்டிக் இருக்க மாதிரி. இந்த ஃப்ராக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் எனக்கு இந்த டார்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் நல்லா இருக்கு, அதனால இதை நான் எடுத்தேன். நல்லா இருக்கா சொல்லுங்க. இது எல்லாமே ஒரு இடத்துக்கு போகிறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெஸ் எடுத்தோம். ட்ரெஸ்ஸு நம்ம வந்து இங்கே அப்பப்போ எடுக்கிற பழக்கம் இல்லை, இங்கே எடுக்கவும் முடியாது, நம்மளுக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சுடி டாப் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். அதுவும் எனக்கு ஒரு சிலது இப்போல்லாம் செட் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ரேராக அடிக்கிறாங்க. நாம நீங்கள் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணிடுவீங்க. இது வந்து பூஜாக்கு வந்து இப்போ ஃபெஸ்டிவல் உனக்கு தான்டா. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். இப்பயே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து அப்போது நம்ம நெருக்கத்துக்கு போனால் சில டிசைன்ஸ்லாம் கிடைக்காது. இங்கே அப்படியே ரொட்டைன்லேயே தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தால். ஸோ நல்லா இருக்கும் போதே பார்த்தோம்னா எடுத்து வச்சுப்போம். ஃபெஸ்டிவல், பர்த்டே இந்த மாதிரி வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மூகி தாக்கு ஊற்றலாம். அந்த பெல்ட் அதுக்கு இதுக்கும் பெல்ட் இருக்கு, பிளாக் பெல்ட் தான். இது மோகி தாக்கு, இது மோகி தாக்கு, இது மோகி தாக்கு எடுத்தது. இதுவும் சேம் அந்த ஸ்ப்ரில்லிங் வர மாதிரியான ஒரு ஃப்ராக் தான். கலர் வந்து நல்லா இருந்துச்சு. இது மாதிரி பிளாக்ல வந்து மெரூன். மோகி தாக்கு ட்ரெஸ் கம்மியா இருக்கு. ரெண்டு ட்ரெஸ் அக்காக்கு வர பாத்தீங்கன்னா கம்மியா இல்ல ஆல்ரெடி கம்மியா இருந்துச்சு. இதுவும் மோகி தாக்கு தாங்க. இங்க எல்லாமே ஃப்ராக் கலெக்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது கொஞ்சம் லென்த்தா வரும். இது லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கா. இங்கே நெக்கில் வந்து கொஞ்சம் ஒரு மணி வச்ச மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, நெருக்கமாக ஒரு பிளாக் கலரில். ஸோ இது நல்லா இருக்குது. ஹிப்பு கிட்டேயும் ஒரு டிசைன் வருது. ஸோ என் சைஸும் மோகிதா சைஸும் ஒன்று தான். சம்டைம்ஸ் ஷேர் பண்ணிப்போம். நான் இவங்க கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கேன். நான் என்ன சொல்கிறது, என் சைஸு இவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் ட்ரெஸ்ஸாக எடுத்தது. ஆமாம், இது எங்க ஹஸ்பண்ட்க்கு எடுத்தவங்க. இது ஒண்ணுதான் எடுத்தோம். எங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ராக் எடுத்துட்டோம். ஆளுக்கு ரெண்டு ஃப்ராக் அப்படி கனெக்ட் பண்ணி எடுத்தோம். பட் அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு அழகா பேக் பண்ணிருக்கலாம். இது எங்க ஹஸ்பண்ட் எடுத்த ஒரே ஒரு டிஷர்ட். அவர் அவ்வளோ விரும்ப மாட்டாரு, அதனால அவருக்கு இது வந்து நாங்க எல்லாமே வந்து சரி வீடு என்ன பண்ணுங்க, உடச்சிட்டீங்களா? உடச்சிட்டா. இது மோகிதாக்கு வாங்குறது. பூஜாக்கு ஆல்ரெடி பிங்க் கலர்ல ஒன்று வாங்கியிருந்தோம், அது உள்ள இருக்கு பெட்ரூம்ல. இது வந்து இங்க குளிர்காக வாங்கணும். இப்போ வரது எல்லாமே ரொம்ப குளிரா இருக்கும். சீசன் ரொம்ப ஆல்ரெடியே ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ இப்போ இன்னும் குளிராக இருக்கும்ன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப புசு புசுன்னு நல்லா இருக்கு. இது எந்த நல்லா இருக்கு. பட் அக்காக்கு வந்து பிங்க் பிடிக்கும், நான் சண்டை பண்ணுறேன். ஆனால் இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் ஒயிட் மிக்சரில் இந்த ஷர்ட்டர் மாதிரி இருக்கும். இது எடுத்தோம். இது மோகிதாக்கு, சாரி இது பூஜாக்கு. இது பூஜாக்கு, இது மோகிதாக்கு. ரெண்டு பேருக்கும் சேம், பட் கலர் அண்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டிசைன் சேமா தான் இருக்கா, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அக்கா ஐ வில் டேக் மை சாக்லேட் கலர். குளிர்லாம் போட்டுக்கலாம் சொல்லிட்டு இது வாங்குவோம் பசங்களுக்கு. இதுதான் நேற்று போயிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த திங்ஸ். இது எல்லாமே வந்து இப்போ வர ஃபெஸ்டிவல்க்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே போகிறதுக்காகவும் மெயினாக வாங்கினது. அது என்ன இடம்னு கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல். அதனால் அதுக்காக புது ட்ரெஸ்லாம் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்குள்ளே ஒரு
பேச்சுவார்த்தை. அதனால நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. இதுவும் எக்ஸ்ட்ராவா நாங்க வாங்குவோம். குழந்தைங்க இப்போதான் டிவி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், நாசமா போச்சு. ஆனா பொட்டு நல்லா இருக்கு. துணி தான் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. தண்ணி கம்மியா வைக்கிறேனோ? கரெக்டாக தான் வைக்கிறேன். ஏன் இப்படி ஆகுது? வேஸ்ட் துணி. பண்ணி பார்க்குறேன். தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, சம்பவம் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் வந்து விநாயகருக்கு சூற விடுற மாதிரி இப்படி தான் எனக்கு உடைக்க தெரியும். இப்படி தட்டிலாம் உடைச்சி தண்ணி எடுத்து அந்த மாதிரிலாம் எனக்கு வராது. இன்னைக்கு அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இப்படி தட்டி எடுத்து ரிஸ்க் எடுக்கிறோமோ? ரிஸ்க் எல்லாம் எடுக்கலாமா? அந்த பெரிய நைஃப் ஒன்று இருக்கும். ஒரு அருவாள் மாதிரி ஒரு நைஃப் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கத்தி? நீங்கள் வெளியில போமா ட்ரை பண்ணுங்க. கையை பார்க்குமா? வேணாமா, தூக்கி போட்டு உடச்சிடல. கையை வேணாமா, இப்படிதான் உடைக்கணும். எவ்வளோ நேரம் உடச்சு உடைக்கணுமா? கையுமா பயப்படாத. நான் உட்காரவும் மாட்டேன். அப்படி போட்டுருக்கோம். உட்காரியா? சொல்லு. ஏமாட்டே அம்மா, ஏமாட்டில போட போறீங்களா? பூஜா அமைதியா தான் புளியேன். பூஜா பூஜா அமைதியா தான் புளியேன். எதுக்கு பாத்ரூம்ல இருந்து இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இப்படிதானே உடைக்கணும். தேங்காய் போய் உடைக்க வரச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சிருக்கேன் கரெக்டா. தண்ணியில வருது பாரு. கொஞ்சம் உடைக்கணுமா? ஆமாம் உடைக்கணும். இல்லை இருங்கம்மா. தேங்காய் தண்ணி எனக்கு கொடுக்க மாட்டீங்கம்மா. அப்புறம் ஏம்மா பிடிக்கிறீங்க? உனக்கு பிடிக்கிறேன்னு யார் சொன்னா? நான் குடிப்பேன். அவ்வளோதான். அதில் உடைச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் சூடு தான். ஆமாம்மா. கால் எடு. இங்கே போடலாமா? இங்கே போடலாமா? இங்கே போடுங்க. கீழே கீழே போட்ட மண்ணில் விழுந்துருமே. சரி ஓகே போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் இந்த மாதிரி உடைச்சிருக்கோம். ஆனால் இல்லை, சதுர சில்லா உடைச்சிட்டு அந்த மாதிரி தான் உடைச்சேன். எனக்கு அவர் இருந்தாருன்னா கரெக்டாக உடைச்சு தருவார். ஏதோ ஒன்று இதை எடுக்கணும். இப்போ இது உள்ள இருந்து அது இன்னும் பெரிய டாஸ்க். இன்னைக்கு என்ன ஒரு அதிசயம் தெரியல, சாதனை பண்ணியிருக்கேன். தேங்காவை உடைச்சி நானே பத்தை போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் நடந்ததே கிடையாது. எவ்வளோ நாள் ஆனாலும் தேங்காய் சாதம் செய்யறதா அவர் வந்து தேங்காய் உடைச்சாதான் எனக்கு தேங்காய் உடைச்சா மாதிரி இருக்கும். நானே பத்தை போட்டிருக்கேன்னா பெருமையாக இருக்குது. நான் தான் பண்ணனா, என்னால் நம்ப முடியலையே. ஒரு அம்மா பாரு ஒன்றும் முடியல. குளிச்சுட்டு வானா எலி மாதிரி பாத்ரூம்ல இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. எலி கூட பார்க்க அழகாக இருக்கும். ஐயா நீயே சொல்லிக்கூடாது கியூட்டஸ்ட்டு ரேபிட். ஏமா அதுக்குள்ளே தேங்காய் பத்தை எடுத்துகிட்ட போல. இந்த மாதிரி வேலைலாம் நீ பர்ஃபெக்டாக பண்ணுவேன். அற்புதமாக பண்ணுவேன். அற்புதம். உனக்குதான் போடணும். அற்புதம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா? இந்த மாதிரி திருவி வைக்கிறதுக்கு தேங்காய் வேணும் புட்டுக்கு. நீ எடுத்து வாயில் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், திருவுறதை எடுத்து வாய்க்குள்ளேயே விடு சொல்லிட்டேன். நானே கஷ்டப்பட்டு தேங்காய் எப்படி உடைச்சேன். வாய்க்குள்ள விட்ட வாய் தான் திருவிடும். என்ன திரும்ப முடியல, ஓடா இருக்கா? ஐயோ சரி வர எடுக்கல. நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம்? ஓடு இருக்கே. அம்மா இது 10th டைம் ட்ரை பண்ணுறீங்கம்மா? இல்லை இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். இப்போ தான் தேங்காய் உடைக்கவே கற்றுக்கிட்டுருக்கேன். எனக்கு தேங்காய் இல்லை, சமைக்கவே தெரியாது. இது பெருமையாக சொல்லு. புட்டு நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, அந்த கிளாத்தோட புட்டு வெந்துதே அதில் என்ன
மிஸ்டேக் இருக்குமா? அப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கும். பூனா அம்மா செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது ஏன் முழிக்கிறீங்க? இல்லை யோசிக்கிறேன், கிளாத் இல்லையே, இப்போ அடுத்த வாட்டி ஃபுட்டு செய்யும்போது எதில் செய்யறது அப்படின்ட்டு. தேங்காய் தெரிய சர்க்கரை இதுலேயே போட்டுட்டுமா? போட்டுட்டுமா? அப்புறம் தேவைன்னா சர்க்கரை போட்டுக்கோண்ணே. ரொம்ப போட்டுக்காத, நானே ஒரு வர போடுறேன். 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். தேங்காய் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும். போடுமா? நிறைய சுகர் சாப்பிடக்கூடாது மைமா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹாய், இப்போ டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். எல்லோரும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். டிஃபன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லஞ்சு தாங்க செய்யணும். லஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. சாட்டர்டே ஆனால் இவங்களோட சாய்ஸ் தான், என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்யணும். ஆனால் கேட்டால் காலையிலேருந்து இன்ன வரைக்கும் எதுவுமே சொல்லாமே இருக்காங்க. கர்ட் ரைஸா? கர்ட் ரைஸா? தலைக்கு குளிச்சுட்டு கர்ட் ரைஸ், தலைக்கு குளிச்சுட்டு லெமன் சாதம் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் லெமன் சாதம் செய்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு தயிர் சாதமே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நம்ம சாமி வேறு கும்பிடணும், விளக்கேற்றணும். இன்னைக்கு பெருமாளுக்கு சாமி கும்பிடுவோம், அது வேறு பண்ணணும். காலைல டிஃபன் வேலையோடு அப்படியே இருக்குது. இன்னும் லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். லஞ்சுக்கு நம்ம வீட்டில் லெமன் சாதம். நாங்கள் லெமன் சாதம் செய்வோம். சாட்டர்டே வருமா, அதுவும் ட்ராவலிங் இருக்குதுமா, லெமன் சாதம் வந்து தூங்கிக்கிட்டே போகும். லெமன் சாதம் சாப்பிட்டா தூக்கம் வராது, புளி சாதம் சாப்பிட்டா தூக்கம். ஹாய், ஈவினிங் எல்லாரும் கிளம்பியாச்சு. நான் காமிச்ச அவுட்ஃபிட் இதுதான். நான் உங்களுக்கு அவுட்ஃபிட் காட்டுறேன். இது மூக்கித்தாது, இது எந்த தள்ளிக்கோ மூக்கித்தா. இது பூஜாது அவுட்ஃபிட். எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஐயோ ரொம்ப பண்ணிப்பாங்க. இது மோகிதாவோட அவுட்ஃபிட். அதை நான் கோட் யூஸ் பண்ணிப்பேன். ஆமாம், 2 பேரும் கோட் போட்டுப்பாங்க. இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. எப்படி சொல்லுங்க. ஷூ மட்டும் தான் பேலன்ஸ். இந்த ஹேண்ட் பேக் புதுசாக வாங்கினேன், நல்லா இருக்கா? அதான் அம்மா இதை காட்டுறாங்க. லாங்காக வர மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷார்ட் விட. ஸோ அதனால இது என்னோடது. நல்லா இருக்கா சொல்லுங்கள். இதான் என்னோட அவுட்ஃபிட். ஸ்டாப் பண்ணி இப்போ எல்லோரும் எங்கே தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா எஃப்டிஎஃப்எஸ் சொல்லிட்டேன். எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது நம்ம தளபதி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துக்காக மோன்சாவில் புக் பண்ணியிருக்கோம். அங்கே தான் எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கோம், அங்கே தான் எல்லோரும் போகிறோம். இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 5 hours ஆகும். ஸோ 5 hours ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், லாஸ்ட் படம். அதனால் எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கோம். போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகிடுவோம். நம்ம அங்கேயே இருக்கிற மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். எங்கள் அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.